வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொன்முடி சரணடைவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சொத்துக்கோப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த அவர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு 30 நாட்கள் அவகாசம் அளித்திருந்தது. ஆனால் பொன்முடியினுடைய அந்த தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்படவில்லை. இதனை அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அதாவது இந்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தால் அவரது மேல்முறையீடு மனு நேரடியாகவே உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் பொன்முடியினுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்படாததன் காரணமாக அவருடைய மேல்முறையீட்டு மனுவை அவர் சரணடைவதற்கு முன்பாகவே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாமா அல்லது அவர் சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து பின்னர் விசாரிக்கலாமா அல்லது அவர் சரணடைந்த பின்னர் தான் வழக்கை விசாரிக்க வேண்டுமா என்பதை உச்சநீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் இதனை முடிவு செய்வதற்கான மனு இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா முன்பு தனி நீதிபதி முன்பாக அவரது சேம்பரில் விசாரணை நடைபெற்றது. தற்பொழுது அதில் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதி பொன்முடியினுடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மேலும் அவர் சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் பொன்முடியினுடைய மேல்முறையீட்டு மனுவானது அவர் சரணடையாமலே உச்சநீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு தடை விதிக்கும் பட்சத்தில் அவர் 22ஆம் தேதிக்கு பிறகு சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அல்லது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு தடை விதிக்கவில்லை என்றாலோ அல்லது அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை என்றாலோ 22ஆம் தேதி அவர் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறைக்கு சென்று இந்த தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும். இந்த இன்றைய உத்தரவு என்பது பொன்முடி நீதிமன்றத்தை சரணடைந்து சிறைக்கு செல்லாமலேயே அவரினுடைய மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் விசாரிப்பதற்கான உத்தரவு மட்டுமே இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.